ஆடி முதல் வெள்ளி எவ்வளோ பிரசித்தி பெற்றதோ, அதே மாதிரி ஆடி கடைவெள்ளியும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமா ஆடிப்புறம், அம்மன் வளைகாப்பு. நான் தேடின வரைக்கும் மற்ற நாட்டு பெண்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாதுன்னு தான் சொல்லணும். ஆடிப்பூரம் அம்பிகைக்கு வளகாப்பு, அம்மனுக்கு வளகாப்பு, அம்மாக்கு வளகாப்பு அப்படின்னு சொன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. ஏன்னா ஒரு தாய் மகளுக்கு வளகாப்பு செஞ்சதை தானே பார்த்துருப்போம். ஆனால் தமிழ்நாட்டு பெண்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் தாய்க்கு வளகாப்பு செய்யும் மகள்கள். சொல்லும் போது நெகிழ்ச்சியாகவும் புல்லரிக்கும் வகையில் இருக்கு இல்லைங்க. அந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு உங்க அம்மாவுக்கு எத்தனை பேர் வளகாப்பு பண்ண போறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கோவிலுக்கு போய் எத்தனை பேர் வளையல் மாலை கோர்த்து அம்பிகைக்கு போட போறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தாய்மை ஒரு வரம்னு சொன்னாலும் அந்த வரம் கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பெண்களுக்கும் இது சமர்ப்பணம். ஒரு தடவை அம்பாளுக்கு வளகாப்பு செஞ்சு பாருங்களேன். ஒரு தாய் நமக்கு வளகாப்பு செய்யும் போதே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும்போது தாய்க்கு மகள் வளகாப்பு செய்யும் போது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும்ல. இந்த வருடம் வரம் கேட்டு அடுத்த வருடம் கையில் குழந்தையுடன் காத்து கொண்டிருக்கும் அனைத்து தாய்மார்களும் ஒரே ஒரு முறை இந்த வளைகாப்பை செஞ்சு பாருங்க.